ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். ஒரு பவுலில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கழுவிட்டு வந்துடலாம். நான் மாவு ஆட்ட மீது இருக்கிற தண்ணியை நான் எடுத்து உளுந்தம்பருப்பை ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். நான் இப்போ கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இடையில தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். கெட்டியாகவும் இருக்கணும். இப்போ மாவை எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ கெட்டியாகவும் நைஸாகவும் இருக்குன்னு பாருங்கள். ஒரு பவுலில் மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கி வச்சது, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, வெங்காயம் கொஞ்சோண்டு 1 கப் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது, நல்லாவும் பர்ஃபெக்டாகவும் வரும். லைட்டாக தண்ணி கையில் நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் மிதமான சூட்டில் போட்டுருங்க. எண்ணெய் சிம்மிலே இருக்கட்டும். மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ கலராகவும் நல்லாவும் இருக்குது பாருங்கள். இந்த கலர் வரமேதே எடுத்துருங்க. மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்த வடை தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கலராகவும் சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.